கடுப்பாக இருக்கே. ம். ஹலோ. ஹலோ. என்ன ஒரு உருவு சுத்தமாக இருக்கு? எங்கே இருக்க? திருவிழாவில் இருக்கேன். திருவிழாவா? யார் கூட? நம்ம காயத்ரி அவங்க கூட தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. ஏண்டி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் போயிருக்கீங்க, எனக்கு கால் பண்ணி வரேன்னு கேட்க மாட்டீங்களா? அது அவசரப்பட்டு காலையில் போன விஷயம் டி. அது பிளான் போட்டோம், நடக்காதுன்னு நினச்சோம், கடைசியை பார்த்தா போயிட்டோம். கடுப்பாக இருந்துச்சு. நானும் உங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், எனக்கு போரிங்காக இருக்காதா? மறக்காம அது இன்னொரு வாட்டி பிளான் பண்ணி நீ வா. அங்கே வேறு இடத்துல திருவிழா நினச்சா கூப்பிட்றேன், கண்டிப்பாக வா. ஓகே, இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? பாய். இன்னைக்கு நம்ம பர்த்டே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்களோ, ஐயோ நினைச்சா இதாக இருக்கு. ஹலோ. ஏலா, இன்னைக்கு நான் பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், கொஞ்ச நேரம் சட்டை பின்னா பண்ண முடியுமா? ஏதாவது சட்டை தான் இருக்கு இல்லையா? வந்து எடுத்துக்கோ. தேங்க்ஸ்லா, பாய். மனசு ஒரு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்ததான் எல்லாம் நல்லா இருக்குன்னு தோணுது. போயிட்டு வருவேன். ஹலோ. ஹேலா, கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 200 தேவைப்படுது. காசு இருந்தால் எனக்கு போட்டு விடு. எனக்கு காசு கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திரும்பி எனக்கு போட்டு விட்டுறேன். ஓகேவா? ப்ளீஸ் உதவி செய்ய எனக்கு. எவ்வளோ? 200 போட்டுதா? போட்டு விட்றேன். தேங்க்யூலா. காய்கறி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது, வெறும் 100 மட்டும்தான், எனக்கு தரையா? எங்கே என்கிட்ட காசு இல்லைடா, சாரிலா. அம்மா ஸ்டேட்டஸ் எங்கேயும் எல்லாம் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, எங்கே போயிருக்கீங்க? அதுவா, காயத்ரி இன்னைக்கு எங்கள் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்தா. நான் காசு கேட்டதுக்கு காசு இல்லைன்னு சொன்னாலே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையில் காசு பலவாக தான் வச்சுருக்கா. ஹலோ. ஹலோ ரேணு, நம்ம காமெடிக்கு பர்த்டே நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அவளுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நீ மறக்காம வா, வரதானே? ஹலோ. நம்ம பர்த்டே எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதானே? ஹலோ ரேணு, வருதுதா? அப்பயே யார் விஷ் பண்ணல? நாளைக்கு நம்ம பர்த்டே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்களோ, ஐயோ நினைச்சா இதாக இருக்கு. நான் காசு கேட்டதுக்கு காசு இல்லை, அதான் ஒன்றும் இல்லை, காசு கேட்டு ஒரு வாரம். ஹலோ ரேணு. ஹலோ. ஹலோ. சாரிடி, நான் வரல, ஏன்? உடம்பு சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, நீ இல்லாம நீ வரலையா? ஓகே ஓகே, பரவாயில்ல, விடு விடு.
இந்த உலகம் ஒரு மனுஷனை எவ்வளோ முட்டாளாக்குதுன்னு தெரியுதா? நமக்கு பிடிச்சவங்க யாராவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மகிட்ட பேசுகிறதுனால நமக்கு அவ்வளோ ஹேர்ட் ஆகும். ஏன்? அன்பு, பாசம். அந்த அன்பு பாசம் அந்த கடவுள்கிட்ட இருந்து வருது. ஏன் அவங்கள நோக்கி போக மாட்டேங்கிறோம்? கடவுளை நம்பு. உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு பிடிச்சவங்க கூட நிற்க போகிறது இல்லை, அந்த காட் தான். உனக்கு காட் பிளஸ் கிடைச்சாடி போதும். பணம், அன்பு, பாசம், அவங்கக்கிட்ட இருந்து அந்த பாசத்தில் நீ பார்ப்ப, அந்த ப்ளஸ்ஸில் நீ பார்ப்ப. சொன்ன மாரி நீ கடவுள்ன்ட்டு நம்பிப்பாரு. யாருமே தேவையில்லை, அவர் கூட இருந்தாலே போதும்னு தோணும்.